சஜீவமாக்கி கர்த்தாவே நம்முடைய நாம மகிமைக்கின்ற பிள்ளைகள் மூலம் அநேக ஆத்துமாக்கள் கட்டப்பட கிருபை செய்தல் ஆசீர்வதி. அதே போல் ஆண்டவரே லெனின் பிரதர் தம்பிக்காக ஆண்டவரே இந்த குட்டி தம்பி வாலிப பையனுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே சிஸ்டர் வச்ச கர்த்தாவே ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய திட்டத்தின்படி கர்த்தாவே ஆமென் என்று கர்த்தாவே நீர் சொன்னபடி கர்த்தாவே பிள்ளை கொண்டு என்ன காரியங்கள் கர்த்தாவே நீர் சரி செய்கிறீரோ அதன்படி கர்த்தாவே நம்முடைய வார்த்தையோடு பிள்ளையோடு இடைபடும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே அவன் என்ன ட்ரீட்மென்ட் அவங்க எடுத்தாலும் அதை நீ மருந்தை கர்த்தாவே இரத்தமாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே அவன் மூலம் கர்த்தாவே அநேக வாலிப பிள்ளைகள் இடைகட்டும்படியாக பிள்ளை விசேஷமாய் ஆண்டவரே நம்முடைய சட்டைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே எல்லா பலவீனங்கள் அசதிகள் சோர்வுகள் ஆண்டவரே வியாதிகள் எல்லாம் மறைய நம்முடைய இரத்தத்தினால் ஆகும் என்று கர்த்தாவே நாங்கள் நம்முடைய வேதத்தை ருசி பார்த்திருக்கிற கர்த்தாவே அதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து பிள்ளையை சுற்றிலும் வேலியிட்டு ஆண்டவரே சத்ருவின் நோய்கள் கொண்டு வந்து போட்டாலும் கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் மிதித்து காலால் மிதித்தீரேப்பா அதற்காக நன்றி கர்த்தாவே. பிள்ளை எடுக்கிற கர்த்தாவே அவர்கள் அம்மா அப்பா கர்த்தாவே மகனை கூட நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல விசேஷ ஞானத்தை விசேஷ கிருபையை விசேஷ கர்த்தாவே தைரியத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறார் என்ற நிச்சயத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து விண்ணப்பங்கள் சொல்லுவோம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டதாக. தேவன் அடியனுக்கும் குடும்பத்துக்கும் அநேக காரியங்கள் செய்திருந்தார். கடந்த 9 மாத காலங்களாக விசா இல்லாமல் இருந்தேன். சபையில் சொல்லியிருந்தேன், ஜெபித்தீர்கள். கடந்த வாரத்தில் என்னை விசா ஸ்டாம்ப் பண்ண முடியாத தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அநேக எதிர்ப்புகள், சட்டங்களுக்கு விரோதமாய் முடியாது கூடாது என்று சொன்னக்கூடிய எல்லா வித காரியத்தையும் லகுவாக தேவன் ஒரு வித இது இல்லாதபடி தேவன் கிருபையாக என்னை அந்த கடந்த நாள் முழுவதும் காத்து அவர்கள் ஆச்சரியப்படும். அவர் கேட்டார்கள், எந்த இடங்களையும் சிக்கவில்லையான்னு சொல்லி நான் சொன்னேன், உங்கள் இடத்துல தான் நான் இருந்தேன் என்று சொல்லேன். தேவன் கிருபையாக அப்படியே கண்ணின் மணி போல காத்து என்னுடைய விசா ஸ்டாம்ப் பண்ண முடியாக செய்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக எனக்கு முடித்து கொடுத்தார். கூடாத எல்லாவற்றையும் கூடும்படியாக செய்து கொடுத்தார். சபையின் மத்தியிலே நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னுடைய நண்பர் தேவன் பரிபூர்ணமான விடுதலை தந்து இம்மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் அந்த இந்து ஹாஸ்பிட்டல் மத்தியிலே ஆண்டவரே நீ சாட்சியை நிறுத்தும், நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஹாஸ்பிட்டல் மத்தியிலே நாங்கள் மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தர் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. இதனால் தேவனுடைய குமாரன் இதனால் மகிமைப்படுவார் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தை தந்து பலப்படுத்தினார். மற்றும் போதரையாக்கோ சௌரிக்காக ஜெபி அவர்கள் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். மற்றும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொண்டார். ஜெபித்தவங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் காட். இந்த 2 ஜெபங்களுக்காக தோரான ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். பிரைஸ் காட். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க எங்கள் ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாமசனுடைய ஆண்டவரே வாழ்க்கையில எங்கள் ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே மகனுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய தொழிலை அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான ஆண்டவரே ஜோதிகா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் இக்கட்டான வேதனையான பாதையிலே கடந்து சென்ற பொழுது அவர்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி உடைய வசனத்தை கொடுத்து அவர்களை நிலைநிறுத்தி ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ட்ரீட்மென்ட் உடைய கரம் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த விசுவாசத்தை பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே இன்னொருவர்களை உறுதிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த சபையிலே நீர் மகிமைப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து அந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் தேவன் செய்து வருகிற பலத்த கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் பாராட்டின இந்த கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னுடைய நண்பர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிராமின் ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு. அவர் பாஸ்டர்கிட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போனார். அவர் சில கடன் பிரச்சனைகளால் ரொம்ப மனவேதனையில் இருந்துட்டு இருந்தார். அதனால ரொம்ப மன உளைச்சலாக இருந்தார். இப்போது திடீர்னு சடனாக ஒரு 2 வீக்ஸ் அவருக்கு தலையில் ஒரு பெரிய வலி இருந்தது. அது போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு டியூபர்குலோசிஸ் அவரோட கிளாட் ஏதோ பிரெயின் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு டயக்னைஸ் பண்ணி இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்பி இந்தியாவுக்கு போயிருக்காரு. இன்றைக்கி அவங்களுக்காக நான் ஃபோன் பண்ணியிருந்த போது அந்த மகனும் அவங்க மனைவியும் குழந்தைகளும் என்னோட பேசினாங்க. எங்களுக்கு ஜெபம் என்ன வைங்க, எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் மீண்டும் நல்லபடியாக குணமடைஞ்சு நாங்கள் ஒரு சாட்சி சொல்லணும் அந்த சர்ச்சில்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து அந்த குடும்பம் நம்ம கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டு அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய சாட்சியாக அந்த சபையில் அவங்க நிற்கணும்னு நாங்கள் ஜெபம் நோக்கம் வைக்கிறேன். அவர் பேர் ஜெயராம் ஐயர். இந்த ஜெப குறிப்பும் மற்ற நம்முடைய பொதுவான ஜெப ஒரு சிஸ்டர் ஜெபம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 8 வருஷமாக இங்கே நல்ல ஒரு மருத்துவராக பணிபுரிய உதவி செய்தார். கடந்து செல்கிற சமயம் வந்திருக்கு. அடுத்த மாதம் இந்தியாவுக்கு கடந்து செல்லணுன்ட்டு நினச்சிட்ருக்கிறேன். முன்னேற்பாடாக ஒரு 10 நாள் ஊருக்கு செல்ல வேண்டியது இருக்குது. ஆண்டவர் என்னுடைய டெசிஷன்ஸில் துணை நிற்கணும். அதே போல் என்னுடைய அக்காவுடைய பையன் MBBS எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ரிசல்ட்ஸ்க்காகவும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு தாய் தகப்பனை எனக்கு கொடுத்துருக்காங்க. கடவுள் சித்தம் இருந்துச்சுன்னா இந்த சபையில் திருப்பி நான் நிலைநிறுத்திருக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிருக்கிறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இருக்கணும்னு நினச்சிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஆண்டவருடைய சித்தம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சபை எனக்காக வேண்டும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். இந்த 2 ஜெபங்களோட மற்ற நம்முடைய சபையினுடைய ஜெபங்கள் எல்லாம் சேர்த்து தாமஸ் பதில் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் அன்பின் நல்ல தேவனே, இந்த நல்ல வேளையிலே நம்ம சபையாய் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவரே, என் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே எங்களுக்காய் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்று விசுவாசத்தை நாங்கள் கர்த்தாவிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஆண்டவரே விண்ணப்பத்தை ஏறிடுங்கன்னு சொல்லுகிற உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, ஐயா சகோதர கர்த்தாவே ஈஸ்வரி சகோதரியோட ஆண்டவரே பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே இந்த நல்ல குழந்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மட்டுமாய் ஆண்டவரே உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டவரே. கர்த்தா பிள்ளையை உமக்குள்ளாய் கிறிஸ்துக்குள்ளே வளர்க்க உங்கள் ஞானத்தையும் ஆண்டவரே நீங்க போதத்து தந்து ஆண்டவரே வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஐயா சோதரிக்கிறோம். ஜீவனை பலனை சுகம் தந்து வாழ்நாள் முழுதும் காக்க முடியாம இடத்துல நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது கேட்டது போல சகோதர கர்த்தாவே ஜெயராமனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தில் வளர்க்கும்படியாய் ஆண்டவரே நீங்க சுகத்தை உண்டாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீங்க யெகோவா ராஃபாவா இருந்து ஆண்டவரே இந்த வேளையிலே நீங்க சுகத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனம் வார்த்தை கேட்டது போல அவருடைய தலையில அபிஷேகத்தை நீங்க வைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய எண்ணெயை ஊற்றும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஐயா உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே விடுதலை உண்டாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஐயா அப்படியா நீங்க அதிசயத்தை செய்து அந்த குடும்பம் முழுவதுமாய் ஆண்டவரே கண்டுகொள்ள நீங்க கிருபை தருவீராக ஆண்டவரே. ஐயா அந்த வெளியிலுமாய் ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதர கர்த்தா முத்துசாமியின் ஆண்டவரே மகள் ஆண்டவரே அந்த 6 மாத அந்த குழந்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா என்ன விளைவினமோ அந்த விளைவினத்தை மாற்றுங்க ஆண்டவர். நீங்க சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஐயா உம்முடைய பிள்ளைகளும் இறங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ இறங்குகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி ராஜா. நீரே இறங்கி அப்படியாய் செய்ய முடியாத இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா சகோதர எடுப்பதற்காய் ஆண்டவரே இருக்கிற அந்த விளைவினத்தை ஆண்டவரே கர்த்தா மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எழுமி நிற்க பண்ண போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. காலூண்டி நிற்க பண்ண போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சகோதர கர்த்தா வில்லியம் ஆண்டவர்கள் செய்ய இருக்கிற ஆண்டவரே கர்த்தா தொழில் ஒர்க் ஷாப்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஐயா நீர் இப்படியா எல்லாவற்றையும் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா சோதரிக்கிறோம் கர்த்தா. சிஸ்டர் கர்த்தாவே ஐயா கர்த்தா வைத்த அந்த ஜெபத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாட்கள் இங்கே
இருக்க முடியாது நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே. கத்தா அநேகருக்கு ஆண்டவரை மருத்துவ காரியங்களிலே அவளை ஈடுபடுத்திக் கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவள் வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்ணித்தாங்க. அவள் குடும்பமாய் இருக்க நீங்க செய்து நீங்க ஆசீர்வதித்து தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தா அந்த வேளையிலே ஆண்டவரே வேதனையோடு துன்பத்தோடு ஆண்டவரே எதிர்நோக்கி வந்திருந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கவும் இடத்துல ஜெபிக்கிறோம். நீங்களே கத்தா வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே எடுக்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்றவர்களாக எடுத்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை வைத்து நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிறப்பா. எடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு நீ பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. படுக்கை மாற்றி போட்ட கிருபைக்கு நன்றி. கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்கு நன்றி. தேசத்துல மழை அறிவிக்க போற கிருபைக்காக நன்றி. அநேக அற்புதங்களை நான் செய்த கிருபைக்காக நன்றி சேத்ராப்பா. மைமின் தாப்பனே இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட இந்த காலை நீத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தரை வார்த்தை வந்து பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. தலை நிமிர்த்தி நடங்கள் என்ற வார்த்தையின்படி ஐயா வேதத்தினால் வார்த்தையினால் நிறைந்த ஒரு ஜீவித்து பெற்றவர்களாக, அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு ஜீவித்தும் ஜீவித்து அப்ப ரட்சித்தின் சந்தோஷத்தை காத்து கொண்டவர்களாக, தரிசனம் பெற்றவர்களாக பிரதிஷ்டையோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்துல ஒரு விசை தாழ்த்திரோம். செய்தி பகிர்ந்து கொண்ட தாசனுக்கு நன்றி செலுத்துறோம். இங்க இருக்கும் காலங்களில ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிர சந்திப்பீராக இந்த சமூகத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் அந்யோன்யம் எழுத்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டோம்.